என்னதுப்பா இது? நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க பதறி இருப்பாங்க. தேனியை ஃபுல்லாக முகத்தில் வச்சு கிண்ண சாதனை. இப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? தலைவனுக்கு யாரோ பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு தானே பார்த்தாங்க. பொண்ணு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அக்ரிகல்ச்சருங்க ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அப்படியே மூஞ்சில் அசைஞ்சா மூக்குக்குள்ளெல்லாம் போகாதா? பார்க்கவே பயமாக இருக்குது. என்னடா இது இப்படி பண்ணியிருக்காப்புல? இதில் வந்து யாருமே யோசித்து பார்க்க முடியாத சாதனை இவர் பண்ணியிருக்காப்புல. பயிற்சி முயற்சி வெற்றி தான் அடுத்து. வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா உலக ரெக்கார்டு. உலக ரெக்கார்டுனா நம்ம சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்காரு. அந்த வேர்ல்டு ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்காரு, சாதனை படைச்சிருக்காரு. யார்? நம்ம தமிழன் தான். தமிழன் என்றுமே தமிழனாக இருப்பான். ஏன்னு சொல்லுதோம்னா, நம்ம ஒரு திருநெல்வேலி பையன். திருநெல்வேலியில் களக்காடு மலையடிப்புதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து தேனி வளர்ப்பு, தேனி வந்து எப்படி வளர்ப்பாங்க, எப்படி அதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சு இதுக்கு முன்னகட்டி என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு வேர்ல்டு ரெக்கார்டு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 4 மணி நேரம் ரெக்கார்டு. வேர்ல்டு ரெக்கார்டில் 4 மணி நேரம் பண்ணியிருந்திருக்காங்க. மூஞ்சி ஃபுல்லாக தேனீக்களை வச்சு 4 மணி நேரம் பண்ணியிருந்திருக்காங்க. நம்ம எசைக்குமுத்து 5 மணி நேரம் 3 நிமிஷம் வச்சு நொறுக்கு நொறுக்கி விட்டுட்டாப்புல. வேற லெவலு. ஏன்னா இதை பார்க்கல எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊர் பையன், திருநெல்வேலி பையன், நம்ம தமிழ்நாடு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 100கணக்கான இல்லை 1000கணக்கான தேனீக்கள் தெரியுமில்ல, தேனியை ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக வச்சு மூஞ்சே தெரியல, அந்த மூஞ்சி ஒத்த போட்டு தெரியல. அதில் வந்து என்னென்னா அவர் மாதம் வந்து ஒரு 100 பேருக்கு சொல்லியும் கொடுத்துருக்காப்புல தேனி வளர்ப்பு எப்படி. இவர் வந்து ஒரு படிச்சிருக்காப்புல, அக்ரிகல்ச்சர் படிச்சிருப்பாப்புல உங்களுக்கு. அதை படித்து தேனீக்களை வந்து வளர்ப்பு வந்து எப்படி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் வீடியோ ரொம்ப போட்டிருக்காப்புல. ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காப்புல. இது வந்து ஒரு ரொம்ப காலேஜுக்கும் போய் வந்து சொல்லி கொடுத்துருக்காப்புல. வாங்க என்னென்னு வீடியோக்குள்ளே பார்ப்போம். வாங்க அந்த வீடியோவை பார்ப்போம். போட்டியா? என்னதுப்பா இது? எவ்வளவு இப்பவுமே இருக்கு, சட்டை கிட்ட எல்லாத்துலேயுமே இருக்கு போட்டு. இவர் வந்து இது ட்ரைனிங் எடுத்த வீடியோ. இது வந்து ட்ரைனிங் எடுத்தாப்புலே அந்த வீடியோ. உங்களுக்கு வேர்ல்டு ரெக்கார்டு பண்ண வீடியோ எடுத்து போடுறேன். இந்த ட்ரைனிங் எப்படி எடுத்துருக்காப்புலன்னு பாருங்க. அப்பா என்னதுப்பா இது? நம்மளுக்கு பார்க்கவே பயமா இருக்கு. என்னடா இது இப்படி பண்ணியிருக்காப்புல? ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறத விட எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஒரு தமிழன் உலக சாதனை பண்ணதில் வந்து மறுபடி நம்ம தமிழன்கள் ஒவ்வொரு சாதனையாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வித்தியாசமான ஒரு சாதனைகள். இதில் வந்து யாருமே யோசித்து பார்க்க முடியாத சாதனை இவர் பண்ணியிருக்காப்புல. 4 மணி நேரம் இவர் விட்டுருந்தாலும் ஒரு 10 மணி நேரம் பண்ணியிருப்பாப்புல அப்படின்னு சொல்லுதாங்க. ஏன்னா அந்த காலேஜில் வந்து எல்லோரும் கிளம்புத மாதிரி ஆகிப்போச்சான். இல்லாட்ட அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் மூஞ்சில் வச்சுருந்துருப்பாப்புல அப்படின்னு சொல்லுதாங்க. எனக்கு அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இதில் என்ன சொல்லணும்னா சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஊர் பையன் வந்து உலக சாதனை படைச்சதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதில் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அவருக்கு வாழ்த்துன்னு தெரிவிங்க. எப்போதுமே நம்ம வந்து நம்ம தமிழனை நம்ம முன்னேற்ற தான் செய்யணும். அவனை டீமோட் பண்ணக்கூடாது. எப்போதுமே மோட்டிவேஷன் தான் பண்ணணும். இவர் பண்ணது வந்து ஒரு கோடி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும். இவரை வச்சு இவரை மாதிரி நம்மளும் ஒரு உலக சாதனை படைக்கணும்னு நம்மளும் எல்லார்ட்டையும் சொல்லுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து சரியான பயிற்சி எடுத்து பண்ணுங்கள். இது நீங்கள் உடனே எடுத்தும் கௌதம்லாம் பண்ணாதீங்க. இதே மாதிரி ப்ராப்பராக இவங்க என்ன பண்ணாங்க, இல்லாட்ட வேறு எதில் நம்ம வேர்ல்டு ரெக்கார்டு பண்ண முடியும், ஒரு வித்தியாசமாக ட்ரைனிங். ஆனால் எதுவுமே முதல்ல பயிற்சி இல்லாமல் எதுவுமே செய்யாதீங்க. டேரெக்டாக என்றைக்குமே அதை பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய தப்பு. சொல்லுதேன், பயிற்சி தான் என்றைக்குமே நமக்கு. பயிற்சி முயற்சி வெற்றி தான் அடுத்து. என்றைக்குமே அடுத்து நம்ம வெற்றி தான் அடைவோம். பயிற்சி பண்ணுங்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, வெற்றி உங்களுக்கு தேடி வரும். நம்ம இசைக்குமுத்த மாதிரி. இன்னும் அடுத்து இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண வீடியோவை வாங்க பார்க்கணும். பாருங்க, 4 மணி நேரம் 59 நிமிஷம் 26 செகண்ட் பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு.
இதெல்லாம் பண்ண முடியும்? அப்படியே மூஞ்சில அசைஞ்சா மூக்குக்குள்ளெல்லாம் போகாதா? காதில் பஞ்சு வச்சுருப்பாங்களா, என்ன வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னதான் இருந்தாலும் நமக்கு என்ன சொல்ல கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க கொஞ்சம் பதறி இருப்பாங்க. ஒரு பயங்கரமான முயற்சின்னு நான் சொல்லுவேன். பாருங்க, இப்போ இதுக்காண்டி எத்தனை நாள் பயிற்சி செஞ்சாருன்னு அவர்கிட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும். நம்மளும் ஊருக்கு போன பிறகு கண்டிப்பாக அவரை போய் பார்ப்போம். பார்க்கறதுக்கு நமக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம அவரோட ஊருக்கு போய் நேராக போய் வாழ்த்து சொன்னால் தான் நமக்கு அது வந்து உலக சாதனை பண்ணி நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு நம்ம போய் நேராக வாழ்த்து சொல்லணும். அது வந்து நம்மளோட மிகப்பெரிய ஆசை. நம்ம நேராக போய் வாழ்த்து சொல்லுவோம். வாங்க, கேப்டன் வந்து நம்ம வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இவர்கிட்ட இருந்து தான் அந்த ப்ரைஸ் வாங்கணும்னு நம்ம இசைக்குமுத்து சொல்லியிருப்பாப்புல போல். அந்த வீடியோவும் பார்ப்போம் வாங்க. தலை வந்து வேறு யாரும் இல்லை, தேனியை ஃபுல்லாக முகத்தில் வச்சு கிண்ண சாதனை 5 மணி நேரம் 3 நிமிஷம் பண்ணியிருக்காப்புல. சரியா, வேர்ல்டு ரெக்கார்ட் அது கிண்ண சாதனை பண்ணியிருக்காப்புல வைங்களேன். அதுக்கு வந்து அவார்டுலாம் கொடுத்துருவாங்களே, அந்த அவார்டை உன் கையில் தான் கேப்டன் வாங்கணுன்ட்டாப்புல. ஐயா என்னால் அவ்வளோதான் வர முடியாது, சில கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீ இடத்த சொல்லி நான் வர்றப்ப ஆஃபீஸ் வாண்டேன். ஆஃபீஸ் எப்படி இருக்குது? வேற லெவலில் இருக்குது. புரிஞ்சிட்டு வரான் ஏன்னா அதாவது என்னன்னா நல்லா இருக்கலாம். அதாவது அவருக்கு என்னன்னா ஒரு நல்ல மனுஷங்க கையால் அவார்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. ஒரு நல்ல மனிதன் நமக்கு கொடுத்தா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு நல்ல மனிதனாக இருக்கலாம், இல்லாட்டா அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பனாக இருக்கலாம், அவருக்கு பிடிச்ச ஒரு ஆளாக இருக்கலாம். அதனால அவர் கையால் வாங்கணும்னு, கேப்டன் கையால் வாங்கணும்னு சொல்லியிருப்பாப்புல. உலக என்னென்னு பார்ப்போம். ஃபுல்லாக ஓப்பன் டெரேஸா, வெயில் அடித்தா புயல், இயற்கை சீற்றங்களோட நான் இருப்பேன். சரிங்களா, நானும் இயற்கை ரசிகன் தான். அதாவது கலை வந்து விவசாயத்தில் அதாவது ஒரு விவசாயத்தில் ஒரு கிண்ண சாதனை பண்ண முடியுமாங்கிறத பண்ண முடியும்னு காட்டியிருக்காப்புல. மெயின் மேட்ரு ஒன்று சொல்லிக்கிறேன். தலைவனுக்கு யாரோ பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு தான் நம்ம பார்த்தாங்க. பொண்ணு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அக்ரிகல்ச்சருங்க ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். ஏமா மது சூதுன்னு அலைகிறவங்க மத்தியில் ஒருத்தர் விவசாயத்தை சின்ன சாதனை பண்ணியிருக்கான். கரெக்டு தான், கேப்டன் சொன்னது கரெக்டு தானே. குடி கஞ்சா இதெல்லாம் வச்சுருக்கவன பின்னாடியே போகிறாங்க. இதே மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சரில் ஒரு உலக சாதனை படைச்சார். இப்போ அந்த பிள்ளை வருத்தப்படுமா? எல்லா இதுலேயுமே இசைக்குமுத்து, எல்லா நியூஸ்லேயுமே இசைக்குமுத்து தான், எல்லா இதுலேயுமே சோசியல் மீடியா எல்லா இதுலேயுமே இசைக்குமுத்து பேர் தான் வருது. இப்போ அந்த பிள்ளை சங்கடப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்ம இதே மாதிரி ஒரு பர்சனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சங்கடப்பட்டிருக்கோம். அப்போ தான் தெரியும், உங்களுக்கெல்லாம் பட்டாதான்னு தெரியும். அது மட்டும் விவசாயத்தை நேசிக்கேன். அவனை மாதிரி ஆளுக்களை கல்யாணம் பண்ண மாட்டீங்களா, என்ன காரணம்? நான் உங்களை வன்மையாக கண்டிக்கேன். அந்த போனாலே அவளை பற்றி கவலைப்படாத. இந்த மாலை மனமாலையாக மாறணும். அதை என் கையால் உனக்கு நான் போடணும். சரியா? அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு வாழ்த்து ஒன்று சொல்லுங்க. ஏன் அவன் சொல்லணும்னா, ஒரு விஷயத்தை 5 மணி நேரம் 3 நிமிஷம் நான் பண்ணியிருக்கிறத தாண்டி விவசாயத்தை காதலிக்குங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அதை முன்னெடுத்து கொண்டு போகிறாங்களா. அது மட்டும் தேனி வளர்ப்புல நான் இலவசமாகவே சொல்லிக் கொடுக்கேன், அவன் ஊரில் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காகவும் அவரை பாராட்ட வேண்டிய சூழ்நிலை உங்கள் அன்பு அவரோட. நீங்கள் தான் அவருக்கு வாழ்த்து சொல்லணும். மெயினாக தலைவர் கண்டிப்பாக வாழ்த்து சொல்லுவாங்க. நீங்கள் இன்னும் சிறப்பாக பண்ணு. பேர் வாழ்த்து தெரியுமா, நல்லவனெல்லாம் விட்டுருதாளுவா. ஏன்னா கசக்கிறது இழுக்கிறது தான் தேடி போகிறாளோ, அது என்னதான் தெரியல. அவர் நல்ல வசதியோடு தான் இருக்கான். தலைவன் ஜெயினிங்கன்னு எல்லாம் வசதி நல்லா தான் இருக்கான். இவரை மாதிரி ஆளு நேசிங்கன்னு தான் சொல்றேன். சரிங்களா, வேற எதுவும் உண்டா உனக்கு? வேற ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேப்டன். வேற ஒண்ணு வேண்டாம், ரொம்ப சந்தோஷம். பொம்மை தான் இருக்கேன்டா. ரொம்ப சந்தோஷம் உங்க ஆதரவு. இது என் பொண்ணு தெரியுங்களா? ஏன்னா என் பொண்ணு இதுவா சின்ன ஓனர். கடைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவுனால கூப்பிட்டு வந்திருக்கேன். சைல்டு லேபர்னு கூடாது, சைல்டு ஓனர். சரியாம்மா, கடையை பார்த்துக்கிட்டே மாமா போய் டீ வாங்கி கொடுத்துட்டு வரேன். சரியா, கடையை பார்த்துக்கனா யார் வந்தாங்கன்னா ஒரு பொருள் 200 ரூபா தெரியும். வெளியே பார்த்தாச்சு. எனக்கு வந்து இசைக்குமுத்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அண்டு வாழ்த்துக்கள். ஏன் இது நன்றி வாழ்த்துக்கள் சொல்லுதோம்னா, உலக சாதனை படைச்சி நம்ம தமிழ்நாடு, நம்ம திருநெல்வேலி, நம்ம ஊரை வெளியில் கொண்டு வந்து நம்மளை என்னமெல்லாமோ சொல்லுவாங்க. அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, சாதி பார்ப்பாங்க, இதில் அப்படியே முடக்குவாங்க. அப்படி இருக்க பெயர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இசைக்குமுத்து மாதிரி ஆட்கள் நம்ம வெளியில் கொண்டு வந்து நம்ம திருநெல்வேலி பேரை அப்படியே மாற்றணும். இது கொலைநகரம் இல்லை, தமிழ்நாட்டோட தலைநகரமாக மாற்றணும். இது வந்து நான் இசைக்குமுத்துக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் மணிமீனு விளாக்ஸ்.